நிலா அவங்க அம்மா சோழனையும் நிலாவையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாரும் மறக்காம இந்த ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நிலா சோழனை, நீ இப்ப டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் பண்ணு, தயவு செஞ்சு உன்கிட்ட இருந்து எனக்கு தொலைஞ்சு போகணும் நான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்ப உடனே சோழன் இதை ஒரே அடியா அவங்க அம்மா கிட்ட சொன்னா மட்டும்தான் இதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நிலாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி, ஏமா உங்க பொண்ணு கல்யாணம் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு, அதுங்குள்ளாட்டி டிவோர்ஸ் கேட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, அம்புட்டு தான் உங்க பொண்ணோட வாழ்க்கையே வீணா போயிடும். சொன்னா எங்க நிலா கேக்குறா, கேட்கவே மாட்டேங்கிறா. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு தான் நட்டுக்கிட்ட நிக்கிறா. அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணா பார்த்து என்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து கேட்டா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். அதை உங்க பொண்ணை கையெழுத்து போட மாட்டேன் அப்படி இப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே சரியா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலாவோட அவங்க அண்ணி நிலாக்கு கால் பண்ணி, ரெஸ்டாரண்ட் வா, உன்கிட்ட தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமா ஃபேமிலியா சேர்ந்து அங்க மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துலதான் நிலாவுக்கு ஒரு யோசனை வருது. இவங்க எல்லாருமே நம்மள பிரச்சனையில சிக்க விட்டுருவாங்க. இங்க பாரு நிலா, கல்யாணம் ஆகி உனக்கு எத்தனை மாசம் ஆகுது, அதுக்குள்ளாட்டி எதுக்கு நீ தேவையில்லாம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கியாமா அப்படின்னு சொன்னதும், அம்மா அது உங்களுக்கு யாருமா சொன்னது, நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்க, உனக்கும் நாளைக்கு மாப்பிள்ளைக்கும் கோர்ட்ல கேஸ் இருக்கு சரிதானே அப்படிங்கிறாங்க. அம்மா உண்மையாலுமே நான் அப்ளை பண்ணலமா அப்படின்னு சொன்னதுமேட்டு, நடிக்காத நிலா, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உனக்கு பிடிக்காதவன் வந்தா அவனை எப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு. ஆனா இவனுக்கு சோழனுக்கு என்ன குறை, நல்ல மனுஷன், நல்லா செய்வான், உன்னை நல்ல பூ மாதிரி பாத்துக்குவான், அப்படி இருக்க மனுஷனை விட்டு வர உனக்கு எப்படிடி மனசு வருது அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல, தப்பு தண்டாவா நீங்க நினைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. நான் மட்டும் நினைக்கலடி, ஊரு உலகமே நினைக்கும் நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணனா பிடிக்காதவ எதுக்காக அவனோட ஓடி போகணும்னு அசிங்க அசிங்கமா பேசுவாங்கடி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இதையெல்லாம் கேட்டுட்டு சரி கம்மன்னு இருப்போம் அப்படின்னு அமைதியாவும் இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நிலாவை கூப்பிட்டு வச்சு, இங்க பாரு நிலா, இதுக்கப்புறமும் இந்த மாதிரி டிவோர்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நிலா வீட்டுக்கு வந்ததுமேட்டு சோழன் கிட்ட கேக்குறாங்க, இங்க பாரு, இந்த டிவோர்ஸ் பத்தின விஷயம் உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், மத்த யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, சோழா என்கிட்ட பொய் சொல்லாம சொல்லணும், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ சத்தியமா நான் சொல்லல, உங்க அம்மாவா தான் கேக்குறாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும், தேவையில்லாம நீ பண்ற வேலை வச்சுக்காத, உன் மேல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்பப்ப வருது, ஆனா நீ அதையும் கெடுத்துக்கிற, அப்படியே என் மேல உருகி உருகி பாசத்தை காட்டுறேன்னு சொல்ற பேர்ல என்னை நீ அசிங்கப்படுத்துற, எனக்கு அசிங்கமா இருக்கு உன் கூட இருக்க வேண்டு அப்படின்னு சொல்றாங்க. நிலா அப்படி என்ன நிலா நான் உன்னை பண்ணினேன், உன்னை எப்படி கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ என்ன நிலா என்ன தப்பு தப்பா பேசுற. இங்க பாரு சோழா, நான் ஒன்னும் தப்பா பேசல, நீ பண்றது பிடிக்கலன்னு தான் சொல்றேன், சும்மா எல்லாமே சரியா பேசுற மாதிரி இருக்காத, நீ பண்றது இப்ப மட்டும் இல்ல எனக்கு எப்பயுமே பிடிக்காது, ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காத ஆம்பளை நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் சொல்லல, நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியாலும் சரி அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா இங்க நிலா அமைதியா உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு நிலாவோட அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்ததுமேனு இங்க சோழனோட அப்பா தனியா கட்டில உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இத பார்த்ததும் நிலா அவங்க அம்மா வரத பார்த்துட்டு, அம்மா வாமா வாமா அப்படிங்கிறாங்க. உள்ள போன நிலா அவங்க அம்மா நிலா உம்முன்னு உட்காந்துருக்கா. அதை பார்த்துட்டு, என்ன நிலா ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஏன் இப்படி இருக்கனா, பிடிக்கல இப்படி இருக்கேன். என்னடி பிடிக்கல, வாழ்ந்து 1 வருஷம் கூட வாழல, அப்படி இருக்கும்போது என்ன பிடிக்கல உனக்கு அப்படிங்கிறாங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலமா, சும்மா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காத அப்படிங்கிறாங்க. ஆமாண்டி உனக்கு பிடிக்காது, எதை எதை எப்ப செய்யணுமோ அதை அப்ப செய்யணும், அதை விட்டுட்டு நீ பண்றது பூரா எனக்கு தாண்டி பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா உங்களுக்கு பிடிக்கல அதோட விட்டுருங்க, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதையும் சொல்லல, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு கோவம் தாமா வரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நிலா அவங்க அம்மா ஒரு போட்டோவை காட்டி, இந்த போட்டோல இருக்கிறது உன் மாமியார்னு எனக்கு தெரியும்டி அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஏமா கேக்குற, இங்க பாரு நிலா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க சோழனோட அப்பா வந்துடுறாங்க. இங்க பாருப்பா நிலா, நிலா அவங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது, சோழன் பல்லவனோட அம்மாலா பாண்டியனோட அம்மா ரொம்ப நல்லவ, ஆனா அவளுக்கு வாழை கொடுத்து வைக்கல, இவங்க
பா பல்லவனோட அம்மா வந்து தான் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டுமே நினைக்கிறவ. அதனால தான் பெத்த பிள்ளைங்க எப்படி போனாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டு ஓடி போயிட்டா. இப்போ என் பசங்க அத்தனை பேருமேன்ட்டு நீ வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்பையும் அவங்களோட வாழ்க்கை வீணாயிருமோன்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதும் ஓ கையில் தான்ப்பா இருக்குது. என் பசங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் ஃபஸ்ட்டு வந்தவ மாதிரி இருப்பா, ரெண்டாவது வந்தவ மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமேன்ட்டு சரி அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. யாரும் எதுவுமே சொல்லலை. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு, அம்மா நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண மாட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க. இது போதுண்டி நிலா, நீ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி எங்கள் மாப்பிள்ளையை பிரிஞ்சிருவியோன்னு நாங்கள்லாம் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியாக நிலா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறத கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. அப்போ தான் சோழனுக்கு உசுரே வருது. அப்பா இனிமேல் நிலா நம்மளோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு முகத்தில் சந்தோஷ கலை தாண்டவம் ஆடுது.